ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இந்த சிம்பிளான ஒரு டிசைன் ப்ளவுஸ் எப்படி நம்ம தைக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ பார்ப்போமா? இதுக்கு நீளம் 9.5 வச்சுருக்கேன். கழுத்தோட ஷோல்டர் அதாவது கழுத்தோட அகலம் 2.5 வச்சுருக்கேன். இதோட மார்பக சுற்றளவு பார்த்திங்கன்னா 9.5, நம்ம 1 இன்ச் சேர்த்து 10.5 வச்சுருக்குறோம். இப்போ இது ப்ளவுஸு பிங்க் கலரு, இதோட லைனிங் ப்ளூ கலரு. என்னென்னா சாரீ ப்ளூ கலரில் இருந்தால் அதை மடிச்சிருந்ததோடக்கில் அவங்க வாங்கிட்டு வந்தவங்க இந்த கலரில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம அது உள்ளே வச்சு பார்க்குறப்போ இந்த சாரீ நல்லா திக்காக இருந்ததுனால உள்ளே இருக்கிறது வெளியில் அந்தளவுக்கு தெரியலை. அதனால் இதே போட்டு நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு நானும் தைச்சிட்டேன். இப்போ அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அதனால் நம்ம அதோட சமமாக வச்சு தைக்காமல் பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டரும் நம்ம கீழே தெரியணும்ல, அதனால் அதுக்கு நேராக நம்ம தைக்கிறோம், தையல் போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு கீழே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுத்து அடித்து அப்படியே நம்ம பெரட்டி தைக்க போகிறோம். நேராக கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அப்படியே நேராக அடிக்கும்போது நம்ம கோடு போடாமல் அடித்தா கொஞ்சம் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கோடு போட்டுட்டு தான் நான் அடிப்பேன். இப்போ நம்ம ரவுண்டு, அதாவது யூனிக்கு தான் இதில் நம்ம வெட்டியிருக்கிறோம், சரிங்களா? அதுக்காக நம்ம நான் சொல்லுவேன்ல, அந்த 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு தான். அந்த 1/4 இன்ச்சுக்கு நம்ம அப்படியே நேராக அந்த யூக்கு ஏற்ற மாதிரி லைனிங்கையும் அதையும் நம்ம சரியாக வச்சுக்கணும். கொஞ்சம் மேலே இறங்க கீழே அப்படியெல்லாம் வைக்காமல் நல்லா வச்சு நம்ம அப்படியே தையல் போட்டுக்க வேண்டியதான். ஏன் இவ்வளவுக்கு மேலே கூட இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம அந்த கரை இருக்கிறத பார்க்காம நான் அப்படியே நேராக வெட்டிட்டேன். அதோட சமமாக வச்சு நறுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் கரையை பார்த்தேன். சரி, கரையோட நம்ம கரை இருக்கிற மாதிரி தைச்சா அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சு இந்த மாதிரி வச்சு தைக்கிறேன். எக்ஸஸாக இருக்கிறத நம்ம அப்புறமா பிறகு நம்ம கட் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ அந்த வளையும் இல்லை, அந்த இடத்துல மட்டும் நறுக்கும்போது நம்ம பார்த்து நறுக்கணும். நூலில் எப்போதுமே நம்ம நறுக்கிடக்கூடாது. நூலில் நறுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பெரட்டி அடிக்கும்போது வெளியில் பிசுறு தெரிஞ்சிடும். அதனால் அது மட்டும் நீங்கள் பார்த்து நறுக்கும்போது நறுக்கிடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நறுக்கும்போது நூலில் நறுக்கிடுவோம். ஏன்னா நானும் அதெல்லாம் செஞ்சுருக்கேன். அதனால் நறுக்கும்போது கொஞ்சம் நம்ம பார்த்து தான் கட் பண்ணணும். இப்போ அப்படியே பெரட்டி விட்டுக்கிட்டு அதே மாதிரி கீழே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தைச்சோம், அதுக்காக கீழே தைச்சிருவோம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த கரை தெரிஞ்சால் கொஞ்சம் ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும். அதனால் கரையோடு தான் நம்ம அடிக்கணும். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அவுட் அடிக்கும்போது அந்த கரை ஃபுல்லாக தெரியுதில்ல, ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கு இல்லையா? அதனால் நம்ம இந்த மாதிரி தான் நீங்கள் தைச்சிக்கோங்க. இப்போது அந்த கழுத்து யூ கழுத்து நம்ம வெட்டியிருக்கோம் இல்லையா, அந்த யூ கழுத்துக்கு நம்ம அப்படியே வச்சு அமுக்கு தையல்னு சொல்லுவேன்ல, அந்த மாதிரி அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் என்னோடய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு நான் கீழே அடிக்காமல் கழுத்து 3 தையல் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் அதை அமைக்கி ஒரு தையல் போட்டு திருப்பி இந்த மாதிரி ஒரு தையல் போடுவேன். இதுக்கு நம்ம ஏன் அந்த மாதிரி நீங்கள் தைக்கலை அப்படின்னு, ஏன்னா என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அந்த சந்தேகம் வரும். அது ஏன் நான் அப்படி தைக்கலைன்னா, இது மேலே நம்ம டிசைன் வைக்க போகிறோம், மறுபடியும் லேஸ் வைக்க போகிறோம், அப்படிங்கிற பிரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தைக்கிறோம். அதோட கீழே கரை வேறு இருக்கு இல்லையா, அதுக்கும் நம்ம போகக்கூடாது. அதுக்காக தான். எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? நீட்டாக வரும். நம்ம கரெக்டாக வச்சு கரெக்டாக நம்ம தைக்கும்போது இந்த மாதிரி பண்ணும்போது கையை மட்டும் கொஞ்சம் நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு தைச்சி பழகுறப்போ இந்த மாதிரி கை வச்சு பழகாமல், அந்த பாருங்கள் நான் தள்ளும்போது அந்த அமைப்பு மாறாமல் அப்படி தைக்கிறோம்ல, அந்த மாதிரி தைக்காமல் சும்மா அப்படியே வச்சு தைக்கிறப்போ இங்கிட்டு தைச்சிட்டு இங்கிட்டு நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அங்கிட்டு தொங்கும் இங்கிட்டு தொங்கும். அப்போ எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி நீ கை வச்சு இப்போ ஒரு அமைப்பு நீ இப்போ தைக்க போகிற அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே வச்சு கையை புல் பண்ணிடணும், புல்லாக பிடிச்சிக்கிறணும், அப்படி நீ அடிச்சியன்னா இந்த மாதிரியெல்லாம் தொங்காது அப்படின்னு ஒருத்தவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் அந்த மாதிரி தான் வச்சு தைப்பேன். எனக்கு அது ஒர்க் அவுட் ஆணுச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆணுச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்குருவோம். என்னோட ஊதா கலர் ரோஸ் கலர் வெளியில் தெரியுமா, நான் தெரியல பாருங்கள். ஏன்னா அந்த கிளாத் நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி திக்காக உள்ளது எதுவும் வெளியில் தெரியாத மாதிரி நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் அந்த மாதிரி வச்சேன். அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் பண்ணேன். என்ன ஊதா கலராக இருக்கே ஆனால் தெரியலை, போடட்டுமானே, போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அதில் நான் தைச்சேன். இது பாருங்கள், நான் சொன்னேன்ல ஊதா கலர் சேலை, இதை பார்த்து லைனிங் வாங்கிட்டாங்க. இது இதுக்கு சதுரம் மாதிரி
அதாவது நம்ம கட் பண்ணிக்கிறணும் 2 இன்ச்சு, இங்கிட்டு 2 இன்ச்சு, அங்கிட்டு 2 இன்ச்சு. இப்படியே சமோசா மாதிரி எப்போதும் மடிப்போம்ல, அந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மூலையிலையும் அந்த மூலையிலையும் லைட்டாக இப்படி மடக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி லீஃப் வந்துடும். இது ஒரு 4 அடிச்சாக்கில் இதை வந்து கட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் தான் ஃபுல்லாக வச்சேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ தம்பனையில் கொடுக்கும்போது 17 நிமிஷத்தில் தைக்கலாம், 10 நிமிஷத்தில் தைக்கலாம் அப்படின்னு வீடியோ போடுவோம் இல்லையா, உள்ளே வந்துட்டு பார்க்கும்போது காண்டாயிரும். என்னடா நீங்கள் ஓட்டி விட்டு போய் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. அதனால் மோஸ்ட்லி நான் ஓட்டி விட நினைக்க மாட்டேன். என்னோடது எல்லாத்தையுமே அப்படியே வச்சு தான் செய்வேன். அந்த மாதிரி அதான் எப்போதும் இந்த டிசைன் வந்து பேசிக் தான். சமோசா, நான் வந்து அதை சமோசான்னு தான் சொல்லுவேன். அந்த சமோசா மாதிரி மடிக்கிறத மடிச்சுட்டு அந்த மூலையில் லைட்டாக இப்படி இது பண்ணோம்னா அழகாக ஒரு இதழ் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சும்மா ரவுண்ட் நெக் வச்சு கூட நம்ம இந்த மாதிரி நிறையா மாதிரியான டிசைன் வந்து நம்ம வந்து புதுசு புதுசாக நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம தைக்கிறதோட நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் நம்ம புதுசு புதுசாக ஒவ்வொரு டிசைன் வந்து யோசிக்கலாம். இது என்னப்பா அவ்வளோ புதுசான்னு கேட்டிங்கன்னா, இல்லை சொன்னேன் புதுசாக தைக்கிறவங்களுக்காக. இது இந்த மாதிரி தைக்கிறப்போ அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க ரொம்பலாம் வந்து டிசைன் வைக்க வேண்டாம், எனக்கு வந்து ஒரு 100 ரூபாய்க்கில் தைங்க டிசைனு அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதுக்கு நம்ம இந்த மாதிரி தைச்சிக்கிறலாம். ரொம்ப நம்ம கடையில் எதுவும் வாங்காமல் இந்த மாதிரி சேலையிலே நம்ம இது பண்ணி தைக்கலாம். சில பேர் சேலையில் ரொம்ப வெட்டிடாதீங்க, எனக்கு சுத்துக்கு வராது அப்படிம்பாங்க. இந்த டிசைனுக்கு நமக்கு அவ்வளோ தேவைப்பட போகிறதில்ல. ஏன்னா இங்கிட்டு 2 இன்ச்சு 2 இன்ச்சு தானே, அந்த 2 இன்ச்சிலலாம் ஒன்றும் இல்லை. அதனால் நான் இந்த இதில் வெட்டி அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் பட்டினேன். ரொம்ப வெட்டிட வேண்டாம், லைட்டாக கொஞ்சமாக வெட்டி தைக்கிறேன்னா தைங்க, இல்லை சும்மா லேஸ் மட்டும்தான் வைங்கன்னாங்க. நான் சரி இந்த மாதிரி என்னோடய ரெகுலர் கஸ்டமர் தான் அவங்க. அதனால் என்னோடய ரெகுலர் கஸ்டமருக்கு வந்து அவங்க எப்படி போடுவாங்க, எந்த மாதிரியான டேஸ்ட்டில் போடுவாங்கங்கிறது எனக்கு தெரியும். அதனால் அவங்க கேட்குற மாதிரி ஒரு சில இதை கொடுத்துட்டு நீங்களே வச்சுருங்க இந்த சேலைக்கு ஏற்ற மாதிரி அப்படிம்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நானும் இது பண்ணுவேன். நான் நிறையா டிசைன் ப்ளவுஸ் தைப்பேன். ஆனால் எனக்கு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், லேட் ஆகுது. வீடியோ எடுக்காமல் நம்ம இந்த ஃபோனெல்லாம் அதில் செட் பண்ணாமல், அது ஃபோனில் தான் நான் வீடியோ எடுப்பேன். கேமராலாம் அதாவது தனியாக கேமராலாம் இல்லை, ஃபோனில் தான் எடுப்பேன். அது நேரம் ஆகுது. அந்த ஸ்டாண்டு வச்சு நம்ம இதுக்காகவே அந்த ஃப்ரேமில் வச்சு இது லேட் ஆகுது. அதனால் வந்து ஒன்று மட்டும் இந்த மாதிரி கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா எடுப்பேன். ஏன்னா ஒரே கலரில் நான் எடுத்து போட்டால் அது அந்தளவுக்கு இருக்க மாட்டேங்குது. சரி இது மாதிரியெல்லாம் ஈஸியாக நான் எது தைக்க முடியுமோ அதெல்லாம் மோஸ்ட்லி நான் என்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணி நான் தைக்கிறேனோ அந்த மாதிரி இதெல்லாம் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் வேலைக்கு போயிட்டு வந்து நான் வந்து நைட்டு தான் துணி தைப்பேன். இதெல்லாம் நான் தைக்கும்போது ரொம்ப லேட் நைட்டு 12-1 மணி அந்த மாதிரியெல்லாம் தான் இருந்து தைச்சிருந்துருக்கேன். எப்போதும் துணி தைக்கிறவங்களுக்கு தெரியும், பகலில் என்ன தான் ஃபுல்லாக இருந்துச்சாலும் ஒரு 2 சட்டை 3 சட்டை தான் நான் தைப்பேன். ஏன்னா வீட்டு வேலை பார்த்துட்டு நம்ம தைக்கிறது. அதே நைட்டு நமக்கு ஒரு வேகமாக என்னன்னே தெரியாது. ஆனால் நைட்டு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா தைப்போம். இது நான் தானே தைப்பேன் நிறையா. அதாவது நைட்டில் என்னன்னு தெரியாது, நிசப்தமாக இருக்கும், டிவியும் நானும் மட்டும்தான். எல்லோரும் வீட்டில் தூங்கிடுவாங்க, நம்ம மட்டும்தான் இருப்போம். அப்போது நல்லா தைச்சிட்டே இருக்கலாம். தைக்கிறவங்களுமே நீங்கள் வீட்டிலேருந்து தைக்கிறவங்க இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து என்னோடய ப்ளவுஸ் மட்டும் தான் நான் தைக்கிறேன் அப்படின்னாலுமே மிஷினும் நம்மளும் மட்டும் இருக்கிறப்போ அது ஒரு மாதிரி இருக்கும். என்ன தான் நீங்கள் பகலில் தைக்கிறத விட எனக்கு நைட்டு தைக்கிறது ரொம்ப பிடிக்கும். நம்ம சொல்லலாம் தூக்கம் முழிச்சு நான் கண்ணு முழிச்சு தைக்கிறேன் அப்படின்னு, அது சிரமமாக இருக்கும். ஏன்னா அது எப்போ சிரமமாக இருக்குன்னா மிஷின்லேருந்து எந்திரிக்கிறப்ப தான் அந்த கை வலிக்கும், இடுப்பு வலிக்கிறப்ப தான் நமக்கு வந்து ஆஹா இவ்வளோ நேரம் நம்ம தைக்கிறோமே அப்படிங்கிறதே நமக்கு வந்து தோணும். எனக்கு தோணும். ஏன்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு தையல் கற்றுக்கிட்டேன். நான் முக்கால்வாசி வந்து யூடியூப்பில் தான் நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். சின்ன சின்ன நுணுக்கம்லாம் வந்து நம்ம ஊரில் தைப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட கேட்டால் சொல்ல மாட்டாங்க. ஆனால் எனக்கு இருக்கிற சந்தேகத்தை நான் பார்த்துக்குவேன். இப்போ நிறையா நம்ம யூடியூப்லாம் பார்க்குறோம்னா அவங்க சொல்கிறத விட அவங்க செய்கிறத நான் நிறையா பார்த்துக்கிடுவேன். எனக்கு ஏற்ற மாதிரி நான் அதை வந்து பதிய வச்சுக்குவேன். இப்போது எல்லா இதுவுமே நம்ம வெட்டி தைச்சிட்டோம். நான் வந்து இந்த முன்னாடியுமே இதை வச்சிடலாம், அந்த ப்ளவுஸோட ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு முன்னாடியே இதை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு அதுக்கு பத்தலை. இந்த ப்ளவுஸில் நீங்கள் தைக்கும்போது பார்த்தா தெரியும். அதனால் அந்த இடத்துல லேஸை வச்சு மேட்ச் பண்ணிவிட்டு பின்னாடி மட்டும்தான் நான் வச்சேன். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம சேலையை கட் பண்ணக்கூடாது. அவங்க சொன்னதுக்கு பிறகும் நம்ம சேலையை கட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த குட்டி குட்டியாக எடுத்து நம்ம வெட்டி வச்சுக்கிட்டோம் இல்லையா, இதை வந்து ஷோல்டரில் இதில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதையும் நானே சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம்.
இது தப்பான்னு கேட்டிங்கன்னா இது தப்பு கிடையாது. தப்பு வரப்போ நான் சொல்கிறேன். அந்த தப்பு நீங்கள் பண்ண வேண்டாம். அதை பண்ணாமல் உங்களுக்கு நான் பெட்டராக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதை நான் சொல்கிறேன். இந்த ஷோல்டர் ஏன் ஜாயின் பண்ணுறேன்னா, நான் முன்னாடியும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் பண்ணேன். ஆனால் வந்து அந்த பூ பத்தலை, அதனால் நான் அதை செய்யலை. இப்போ வந்து நம்ம அந்த பூ மாதிரி, அதாவது பூ இதழ்னே வச்சுக்குவோம், அதை வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதோட ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கழுத்தோடு ஒட்டி வச்சு தைக்கிறேன்ல, அது மாதிரி தைக்காமல் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வைங்க. ஏன்னா லேஸு நான் வைக்கிறப்போ அது 3/4 வாசிக்கிட்ட அந்த பூ மறைஞ்சிருச்சு. அந்த மடக்கிறது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. நான் இதே கொஞ்சம் தள்ளி வச்சு தைச்சிருந்தேன்னா கொஞ்சம் அந்த பூ வந்து கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கும், இன்னும் அழகாக இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. இல்லை, அழகாக தான் இருந்திருக்கும். நீங்கள் தைக்கிறப்போ இந்த டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் தள்ளியே வச்சு ட்ரை பண்ணுங்கள். அப்படியே அதை நம்ம எப்படியும் ஒரே ஷேப்பில் தானே தைச்சிருப்போம். தைக்கிறப்போ கொஞ்சம் பார்த்து, அதாவது எதுக்கு நேராக நம்ம அந்த நேர் தான் முக்கியம். அப்படியே நேராக வச்சு நம்ம நீட்டாக தைக்கணும். இந்த மாதிரி டபுள் கலர் வேறு கலரில் இருக்கிற ப்ளவுஸ்னால் அந்த வீடியோ நல்லா இருக்குது. எந்த இடத்துலையுமே சுருக்கம் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. லைனிங்கையும் நம்மளோட ப்ளவுஸ் துணியையும் நம்ம வந்து தேய்க்கிறப்போ சேர்த்து நம்ம தைக்கிறப்போ கொஞ்சம் சின்ன சின்ன இது தான், அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி நீங்கள் தைச்சிங்கன்னா சூப்பராக நம்ம தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து தையல் பழகி நான் கற்றுக்கிட்டப்போ இந்த கழுத்து இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து அப்படியே பஃப்னு இருக்கும். அதுக்கப்புறம் முன் போர்ஷன் நான் பண்ணும்போது நிறையா தப்பு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு நானே தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒரு சந்தேகம் வந்து அதை நான் தெளிவு பண்ணும்போது மட்டும்தான் அந்த இது வந்து நீட்டாக வரும். இல்லை பொதுவாக நம்ம வந்து இவங்க இதை செய்கிறாங்கன்னு நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க தப்போ இதுவோ நமக்கு தெரியாது, ஆல்ட்ரேஷன் நம்மளால் பண்ண முடியாது. அதனால் அதில் இருக்கிற தப்பை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு நிறையா சந்தேகம் வரணும். சந்தேகம் வந்தால் தான் தையல் கற்றுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே என்னோடய இது தான் சொல்கிறேன். உங்களுக்கும் அது பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா என்னை திட்டிடாதீங்க. நான் அதை இந்த மாதிரி நேராக வைக்கிறேன்ல, இப்போ நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கேன்ல, இப்படியே நேராக கொண்டாந்து அந்த ஹூக்கு மாட்டுற வரைக்கும் வச்சுருவோம் அப்படின்னு ஒரு ஆசையில் வச்சேன். ஆனால் அது பத்தலை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த இடத்துல லேஸ் வச்சுருப்பேன், நீங்கள் பார்க்குறப்ப தெரியும். இப்போ கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தேன்னா அந்த பிசுறுமே உள்ளே போயிருந்துருக்கு. இந்த பிசுறு நான் ஒட்டி வெட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் தைக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் அந்த கழுத்தடிச்சிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வைங்க. சேர்த்து கொண்டு வந்துடாமல் தள்ளி வச்சோம்னா அந்த பிசுறு அதில் போயிடும். அந்த பூ நல்லா தெரியும் இல்லையா, லேஸு வச்சு நம்ம அடிக்கிறப்போ. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஒட்டி வெட்டிட்டேன். நீங்களும் அதேமாதிரி துணியில் வெட்டிடாமல் வெட்டணும். இப்போ தெரியுதா, நான் சொன்னேன்ல அந்த லேஸ் வைக்கிறப்போ அந்த பாதி பூ மறைஞ்சிருது பற்றியெல்லாம். என்ன ஒரு பரிதாப நிலை. இவ்வளோ சிரமப்பட்டு நான் அதை அப்போ பார்க்கல, இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன், ஆகா நம்ம தள்ளி வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நான் யோசித்தேன். ஃபுல்லாகவே அது மாதிரியே நம்ம தைச்சிக்க வேண்டியதான். நீங்கள் தைக்கிறப்போ எப்படி சொல்கிறது, இதை நம்ம வந்து ஒரு கடமையாக செய்யாமல் வேலையாக செய்யாமல் தையலை வந்து லவ் பண்ணி தைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் எப்போ பொதுவாகவே டைலருக்கு வந்து அதுவும் வீட்டில் தைக்கிறவங்களுக்கு நேரங்காலமே இருக்காது. ஏன்னா எந்த நேரம் வேணாலும் கொண்டாந்து கொடுத்து தைக்கணுங்கிறாங்க. காலையில் சுடிதார் போட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிக்கு வந்து இதை பிடிச்சி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டில் மிஷின் இருக்க ஒரே காரணத்தினால. கடையில் இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஆமாம், நான் சொன்னேன்ல, இந்த பாருங்கள் கழுத்துக்கிட்ட அந்த மாதிரி லேஸை வச்சு நான் முடிச்சுக்கிட்டேன். ஆனால் இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. 2 தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த லேஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுல்ல, அதனால் இந்த லேஸ் நல்லா இருந்துச்சு. இது வீடியோவுக்கு வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியலை, ஆனால் நேரில் பார்க்கும்போது அந்த லேஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி வளைவு வருதுல்ல, அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம அந்த வளைவோடு இழுத்து வச்சு தைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி இப்படி அங்கிட்டு இங்கிட்டுமா தூக்கிக்கிட்டு இருக்கும். வளைவுக்கு ஏற்ற மாதிரி இதே குட்டி லேஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வளைவுலலாம் வளைஞ்சு கொடுக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம கையில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொடுத்து தைக்கணும்.
உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதில் நான் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபுமே பண்ணுறாங்க. ஆனால் யாரும் கமெண்ட் பண்ணுறாங்க 1, 2 பேர் தான் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகான பாருங்கள், எவ்வளோ நீட்டான ஃபினிஷிங் பார்த்தீங்களா? நீங்களும் இது மாதிரி ஈஸியாக தைக்கலாம். கண்டிப்பாக என்னோடய டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தைக்கலாம். இப்போ நான் ஏன் இந்த சின்ன குண்டு எடுத்து வச்சுருக்கேன்னா, இதில் இந்த மாதிரி தைக்கணும், இதில் இதை வைக்கணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் நான் இதை எடுத்தேன். சரி நம்ம கட்டிடுவோம், இதை வீடியோ எடுக்கலை, ஏன்னா சரன்னு செய்யணுன்ட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் அது உருண்டு ஓடுனதுனால சரி நம்ம எடுத்தே போட்டுருவோம் அப்படின்னு தான் நானும் இதில் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு கீழே வந்து முடிச்சு போட்டுட்டு எம்மிங் பண்ணுற மாதிரி துணி எடுத்துகிட்டு, அந்த எந்த கலரில் நீங்கள் கட்ட போகிறீங்களோ அந்த கலரில் நூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ நான் எப்படி கட்டுறேன், மணி கட்டுறோம்ல அந்த மாதிரி தான் கட்டிட்டு பின்னாடி வந்து இப்படி முடிச்சு போடுவோம்ல ஒரு இது அந்த மாதிரி லாக் முடிச்சுன்னு வச்சுக்கோமா, அது மாதிரி போட்டுட்டு ஒன்றுக்கும் அந்த மாதிரி செய்ய வேண்டியதான். லாக் போடாமல் செய்யலாம், அப்படி செய்யலாம் டக்கு டக்குன்னு செய்யணும். ஆனால் வந்து அந்த நீங்கள் எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் நாளில் அது மேலே தூக்கிட்டு வரும், இழுத்துட்டு போகும். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும் இல்லையா? அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி தைக்கிறது. கொஞ்சம் தைக்கும்போது நூலெல்லாம் சிக்காமல் பிசுறு இல்லாமல் தைக்க பாருங்கள். நூல் சிக்குச்சுன்னா சிரமம். இப்படி ஒன்றா நம்ம வந்து சின்ன மணியாக, பெரிய மணி கூட நீங்கள் வாங்கி வச்சு கட்டலாம். நான் வந்து சின்னதாக உள்ள மணி தான் வாங்கி வச்சு கட்டியிருக்கேன். வீடியோவுக்கு வந்து நம்ம தூரத்தில் இந்த தூரம்னா அந்த டிஸ்டன்ஸுக்கு அது அப்படி தெரியுது. இப்போ நேரில் பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு. பெருசு வச்சுருந்தா ஒரு மாதிரி விகாரமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த மாதிரி வைக்கலை, அதனால தான் குட்டி வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்களா, இதுதான் ஃபுல் ப்ளவுஸ் ஃபினிஷிங்கு. எவ்வளோ நீட்டாக அழகாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் தைக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.